ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தி. விஜய் பிரச்சாரம் குறித்து பெரம்பலூரில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் துரைசாமி. வணக்கம் துரைசாமி, விவரங்கள். பெரம்பலூர் நகரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்வதற்கு அவர்கள் கேட்ட காமராஜர் வளைவு பகுதி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக மேற்கு வானொலி திடல் பகுதியில் உள்ள மேற்கு வானொலி திடல் பகுதியில் பல்வேறு நிபந்தனைகளுடன் கூடிய பிரச்சாரம் நடத்தி கொள்ள மாவட்ட காவல்துறையினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் பேருந்து நிலையம் மற்றும் பெரம்பலூர் நகரில் காமராஜர் வளைவு பகுதிகளில் வருகின்ற 13ஆம் தேதி பிரச்சாரம் செய்வதற்காக கட்சியின் சார்பில் அனுமதி கோரப்பட்டிருந்தது. இது குறித்து பரிசீலனை செய்து பின்னர் அறிவிக்கப்படும் என மாவட்ட காவல்துறையினர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மாநில வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி அரவிந்தன், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் சிவகுமார், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பாலபரணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அழைக்கப்பட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்ன பேருந்து நிறுத்தத்தில் போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு இன்றி அரசின் விதிமுறைகளை பின்பற்றி பிரச்சாரம் நடத்தி கொள்ளலாம் என்றும், பெரம்பலூர் நகரில் காமராஜர் வளைவு பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் என்பதால் அந்த பகுதியில் அனுமதி மறுத்த காவல்துறையினர் துறையூர் சாலையில் மேற்கு வானொலி திடல் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறின்றி அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் செயல்படுத்த வேண்டும் எனவும், போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்றும், பிரச்சாரத்தின் போது பட்டாசு வெடிக்கக்கூடாது, காவல்துறை மற்றும் உள்ளாட்சி நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெற்ற பிறகு விளம்பர பேனர்கள் மற்றும் பதாகைகள் வைக்க வேண்டும் என்றும், கட்சியின் தலைவர் விஜயுடன் ஒரு வாகனங்களுக்கு முறையாக அனுமதி பெற வேண்டும் என்றும், அவருடன் யார் யார் வருகிறார் என்பது குறித்து காவல்துறையினருக்கு முன்னரே தகவல் தெரிவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி துரைசாமி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.